ஆஹா நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்னா கழுகுமலை போறோம். சொல்லி போல சரி. நாங்க கழுகுமலைக்கு ஒரு வழியா வந்தாச்சு. இதுதாங்க கழுகுமலை. ஆனா இந்த ஊரையே 10 தடவை சுத்தியாச்சு. எல்லாரும் நடந்தா கோயிலை சுத்துவாங்க. நாங்க அந்த மலையை வந்து எந்த வழியை எப்படிதான் சுத்தி வரோம் எதுவுமே தெரியல. அந்த மலையதான் சுத்திக்கிட்டே இருக்கோம் பைக்ல. எங்கிட்டு வாசல் இருக்கு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல. இதுதான் இந்த கழுகுமலை. சரி ஒண்ணு இதுதான் இந்த கழுகுமலை. ஐயோ சரி இதுதான் கழுகுமலை. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வந்து இது வாசல் ஆனா உண்மைக்குமே எங்க இருக்குன்னே தெரியல. நாங்க வந்து நடந்தா எல்லாருமே கோயிலை சுத்துவாங்க. நாங்க வண்டிகிட்டே சுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த மலையை சுத்திக்கிட்டே இருக்கோம். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போனா அடுத்த தெரு வந்துரும். ஆனா கோயில் வாசல் எங்க இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நாங்களும் ஒரு வழியை சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிதான் இல்ல நிக்கோம் கோயில் வாசல். ஆனா இன்ன வரைக்கும் நாங்க கண்டே பிடிக்கல. வாசலை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாவே இது வந்துரும். இல்ல அப்படின்னா இதோடய வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா போன தடவையும் ஒண்ணு எடுத்தோம். அதுவும் ஒழுங்கா வரல. அதையும் வேகமா போய் தொலை. நான் இதுதான் சொல்றேன் கேளுங்க. ஒரு கதை சொல்லிட்டா சார். ராமாயணத்துல வந்து எனக்கு ராமாயணங்கன்னா கதை ஆனா முழுச தெரியாது. செம்மையா இருக்கு. என்ன சொல்ல போற? மறுபடியும் முருகர் கதை. முருகன் கதெல்லாம் இல்ல. இப்ப உண்மைக்குமே காலையில நான் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வந்தது. ரொம்ப வெயில். எங்களுக்கு தூத்துக்குடில இருந்து இவ்வளவு தூரம் வந்ததே வெயில். தூத்துக்குடிலதான் இது இருக்குன்னு வீடியோவே போடுவாங்க. சரி நாங்க தூத்துக்குடி ஊருக்குள்ள இருக்கோம். இது கொஞ்சம் வெளியே ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஒரு 77 கிலோமீட்டர். பாத்தீங்களா அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. அதனால எனக்கு வேற உட்கார வேற பயமா இருக்கு. எதுவும் வந்துருமோ அப்படி சொல்லிட்டு. உன்னை விட ஆபத்தமான மிருகம். நான் ரொம்ப நல்ல புள்ளதான். அதுக்கப்புறம் நான் சொல்லவே விட மாட்டேங்க. நீங்க சொல்ல விடு அவன. இப்படிதான் சார் என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். சரி சொல்லு. நாங்க வந்து அதனால எனக்கு ரொம்ப தலைவலி. வெயில் காலையில இருந்து வெயிலே தான் இருக்கோமா. இப்ப நீ வந்து கழுகுமலையை பத்தி சொல்ல வந்தே இல்ல உன் உடல்நிலை எதுவும் டாக்டர்கிட்ட வந்த மாதிரி எனக்கு கை வலிக்கு கால் வலிக்கு வேற சொல்லு சுபா. நீ மறுபடியும் ராமாயணத்துல இருந்து வந்து முருகர்ட்ட முடி. அதெல்லாம் கிடையாது. அந்த கதை வந்து யூடியூப்ல 4 நிமிஷமா எத்தனையோ செகண்ட் தான் போட்டு வந்தான். அதுல போய் பாத்துக்கோங்க. இங்க நான் ஒப்பிச்சு விட்டேன். அது எனக்கே ஒண்ணுமே இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. முருகர் கோயிலுக்கு கூட்டு போச்சு. சாமியே அது கும்பிடல. என்னையும் கும்பிட விடல. வா போன்னு கூப்பிட்டு இங்க மலை கொண்டு வந்து விட்டுட்டு. சரி மலைனா சின்ன மலை ஏறிடலாம் போல நினைச்சா போது ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. இன்னும் இங்க நான் நின்னோம்ல இதையும் தாண்டி இன்னும் 2 படிக்கு போனோம். 2 மாடிக்கு போனோம். அது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இப்ப நாங்க வந்து கிளம்ப போறோம். இதான் நான் சொல்றதுக்கே வந்து இப்ப வந்து நாங்க கிளம்ப போறோம். முடியாதுங்கறத 3 நிமிஷம் சொல்லிட்டு இருக்க. ஆமா உண்மைக்கு அதுதான். எங்களுக்கு இதுக்கப்புறம் நான் திரும்பவும் தூத்துக்குடி வேற போகணும். இடையில ஒரு பிரியாணி வாங்கிட்டா அது கூட வாங்கி தர மாட்டேன். அதனால ஜிபே கோடு போடுவாங்க. அதுல வந்து ஆளுக்கு 10 ரூபா போடணும். பிச்சையதான் இப்ப இவ்வளவு டீசெண்டா காட்டிட்டு இருக்கேன். 2030 பிச்சைக்காரங்க எல்லாம் கோவில்ல இருந்து இப்படிதான் எடுப்பாங்க. அன்றே கணித்தார் சுபாஷினி. நான் வந்து வீட்டுக்கு போய் திரும்ப போய் சாப்பிடணும். இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். சாப்பிடல. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு பல்லு தச்சிருக்கேன் குளிச்சிருக்கேன். அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. இனிமேதான் போய் சாப்பிடணும். குடும்ப கஷ்டத்துல ஏன் சொல்லிட்டு இருக்க? நீ இறங்கு சுபா. நீ தயவு செஞ்சு இறங்கி கீழே. கடைசி வரை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. குடும்ப கஷ்டம், உடல் நல குறைவு. நீ வா இறங்கி போட்டோ எடுத்தாச்சு. இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்தாங்க. எங்க உட்காந்துருப்பாங்க?